1ல 67.9 kgs இருந்தேன். இப்போ டே 30 65 kgs வந்து இருக்கேன். ஒரு பேலன்ஸ்டான ஒரு டயட் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். மெயினாக நான் வந்து அவாய்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா காஃபி. அதில் வந்து சுகர் இல்லாமல் நான் வந்து குடிப்பேன். ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு நவீன் பிரியா சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, என்னோட 30 டேஸோட வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்து ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு போட்டிருப்பேன். டே 1லேருந்து டே 30 வரைக்கும் நான் வந்து எவ்வளோ வந்து வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இன்னைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன். அதே மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும், நான் என்னென்னலாம் ஃபுட்லாம் எடுத்துருந்தேன், என்னோட ஜர்னி எப்படி இருந்துச்சுன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். பேலன்ஸ்டு டயட்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் சப்பாத்தி, காய்கறி, பழம், கர்டு, நட்ஸு, இந்த மாதிரியான ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஃபேட் இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். ஸோ இதோட இட்ஸ் லைக் பேலன்ஸ்டு டயட். எந்த ஃபுட்டுமே அவாய்ட் பண்ணல. இந்த காயோ இல்லை ஏதாவது ஒரு பழங்களோ நான் வந்து எதுவுமே அவாய்ட் பண்ணேன். எனக்கு ஜென்ரலாக எல்லாமே பிடிக்கும். ப்ளீஸ் உங்களுக்கு ஏதாவது ஒத்துக்கல, அலர்ஜியாக இருக்குன்னா யூ கேன் அவாய்ட் இட். எல்லாமே ஒரு நாள் ஒரு காய் வந்து ஒரு காய் எடுத்துக்கோங்க. கூட சேர்த்து ஒரு கீரையும் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம், விச் இஸ் ஃபைபர். ஒன் மோர் திங், நான் வந்து எக் வந்து எடுத்துக்கிட்டேன். எக் நீங்கள் எடுத்தீங்கன்னா தட் இஸ் ப்ரோட்டீன் உங்களுக்கு வந்து இன்வால்வ் ஆகும். நீங்கள் எக் எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூ கேன் கோ ஃபார் பன்னீர். பன்னீர் இஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். வந்து சோயா நீங்கள் எடுத்துக்கலாம். இட்ஸ் அ வெரி சீப் அண்ட் நீங்கள் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் உங்களோட சூப்பர் மார்க்கெட்ஸில். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தொக்கோ ஆர் சம்திங் லைக் நீங்கள் ஏதாவது கிரேவி நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். சாட்டே பண்ணி சும்மா லைக் ரெட் சில்லி பவுடர் போட்டு கூட நீங்கள் உப்பு போட்டு நீங்கள் அப்படி கூட நீங்கள் சாப்பிடலாம். பன்னீரை நீங்கள் வந்து பேனில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நீங்கள் வந்து ஒரு சுப்பொடி, காரப்பொடி, உப்பெல்லாம் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா லைக் ஷாலோ ஃப்ரை மாதிரி. அது வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தான் நீங்கள் எண்ணெய் ஊற்ற போகிறீங்க. அது வந்து நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு ஹெல்த்தியர் வைஸில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். வேறு என்ன ப்ரோட்டீனில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா சுண்டல் எடுத்துக்கலாம். நான் வந்து சுண்டல் எடுத்துருந்தேன். டெய்லி ஏதாவது ஒரு சுண்டல் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு நாள் வந்து மொச்சை சுண்டல், ஒரு நாள் வந்து ராஜ்மால சுண்டல் பண்ணேன், ஒரு நாள் வந்து பிளாக் சன்னா, அப்புறம் ஒயிட் சன்னா, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து நீங்கள் பயறு வகைகள்லாம் எல்லாமே இருக்குது. நீங்கள் அது சூப்பராக சாப்பிட்லாம். அது ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். பயறு வகைகள் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த பயறு வகைகளில் நீங்கள் வந்து சுண்டலாகவும் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கிரேவி, தொக்கு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் வந்து அதை வந்து சூப்பராக தோசைக்கு, சப்பாத்திக்கு, மோரோவர் ரைஸுக்கு நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப செமையான ஒரு காம்பினேஷன். அது கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது டீடாக்ஸ் ட்ரிங்க் பற்றி சொல்ல போகிறேன். டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் வந்து நான் வந்து மார்னிங் டைம்ஸில் தான் எடுத்துப்பேன். காலையில் எழுந்தோனையும் வெறும் வயிற்றுல தான் நான் வந்து குடிப்பேன். ஆம்லா ஜூஸ் அப்படி இல்லைனா ஒயிட் பம்ப்கின் ஜூஸ் எடுத்துப்பேன். ஒயிட் பம்ப்கினோட நான் வந்து கரி லீஃப் ஆட் பண்ணிப்பேன். கொஞ்சம் ஆட் பண்ணி இதை அரைச்சி அப்படியே இதை வந்து குடிச்சிடுவேன். ஸோ இது வந்து சூப்பரான உங்களுக்கு ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க். இது கண்டிப்பாக இது நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆம்லா ஜூஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சமாக ஆம்லாவும் புதினாவும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆம்லா ஷார்ட்ஸ் நான் வந்து அப்பப்போ அடிக்கடி எடுப்பேன். கடைசியாக எல்லாம் டின்னர்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா நம்மளோட ஃபுட் வந்து நல்லா ஜீரணமாகறதுக்கு நான் வந்து ஜீரக தண்ணி குடிச்சுப்பேன். ஃபைனலாக ஜீரக தண்ணியோட தான் அந்த டேவே நான் வந்து எண்ட் பண்ணுவேன். நடுவில் வந்து நான் ஒரு ஈவினிங் டைம்லையோ இல்லை எனக்கு எப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன்னா அப்போ நான் வாக்கிங் போவேன். கிட்டத்தட்ட 10,000 ஸ்டெப்ஸ் கிட்ட நான் வந்து போவேன். அதையும் நான் வந்து வீடியோலேயே நான் காமிச்சிருப்பேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்கும் நான் உங்களுக்கு போடுறேன். அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாதுங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு 2.9 kgs தான். பட் இருந்தாலும் 1 மந்தில் வந்து குறைஞ்சதுங்கிறது பெரிய விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர் 10 கிலோ அது மாதிரிலாம் குறைக்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்றது எனக்கு தெரியல. பட் என்னோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா என்னோட டயட்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து டயட்டுன்னு சொல்ல முடியாது, நல்ல பேலன்ஸ்டாக இருக்கும் உங்களுக்கு. வேல்யூ டயட்டு, இன்டர்மீடியட் டயட் இதெல்லாம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் நான் ஃபாலோ பண்ணலை. ஸோ ஜஸ்ட் பேலன்ஸ்டாக சாப்பிட்ருக்கேன் அண்ட் எக்ஸசைஸ் மெயினாக நான் பண்ணுவேன். ரொம்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்டென்ஸ் எக்ஸசைஸ்லாம் நான் பண்ணது கிடையாது. நான் அது ரொம்ப லைக் பேசிக் ஒர்க் அவுட்ஸ் தான் நான் பண்ணுவேன். அண்ட் சம்டைம்ஸ் டான்ஸ் ஒர்க் அவுட்ஸ்லாம் கூட நான் பண்ணியிருக்கேன். பட் ஐ திங்க் நான் அந்த வீடியோவில் நான் காமிச்சதே கிடையாது டான்ஸ் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம். மெயினாக நான் வந்து அவாய்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா காஃபி, டீ. சுகர் இல்லாமல் நான் வந்து குடிப்பேன். மென்ஃபிட்டி குடிக்கிறதும் கிடையாது. நான் எப்பயாவது நான் வெளில போனேன், நம்ம வந்து தவிர்க்க முடியாது அப்படின்னா நம்ம குடிச்சு தான் ஆகணும், அது வேறு விஷயம். பட் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா மெயினாக நீங்கள் காஃபி, டீ அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. அப்பளம், சிப்ஸு, அப்புறம் டீப் ஃப்ரை பண்ண எல்லா ஐட்டம்ஸுமே நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ டெய்லி நீங்கள் வந்து 2 to 3 liters ஆஃப் வாட்டர் வந்து எடுத்துக்கணும். அது நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ அதனாலே மேபியும் எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிருக்கலாம். நீங்கள் வந்து எப்பவுமே எடுத்துக்கிறது நல்லது. பிகாஸ் நம்மளோட ஃபேஸ்லேயும் சரி, நம்ம பாடி நல்லா வந்து டோன் ஆகும், ஷைன் ஆகும். சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்டர் எடுத்துக்கோங்க. சுகருமே எனி ஃபார்மேட் ஆஃப் சுகர் வந்து நான் எதுவுமே நான் எடுத்துக்கல.
மெயினாக இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வந்து நல்லாவே கம்மி பண்ணிட்டேன். சால்ட்டுமே சாப்பாட்டில் வந்து கம்மியாக தான் போடுவேன் சமைக்கும் போது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் புளியும் அதே மாதிரி தான் கம்மியாக தான் நான் வந்து சேர்த்துப்பேன் சமைக்கும் போது. ஸோ நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2.9 kgs வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து பிக்சர்ஸ் எல்லாம் வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். வேறு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து போட போகிறேன். அந்த பிளான் இருக்குது. நீங்களும் என் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருமே சேர்ந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். நீங்களுமே வந்து டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் வந்து ஆகும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.